இது செய்வேன், ஓட்டே. ஓட் போடுவியா? உங்க ஊருக்கு தான் ஓட்டே கிடையாதேடி அழகு பிள்ளை. இந்தியா கிளீஸ்ல போடலாம்ல, அதுதான் சொல்றேன். இந்தியா கிளிப்ஸ் தான். இந்தியா கிளிஸ்ல ஓட்டு போட்டா எப்படி எடுத்துக்க முடியும் பூமதி? அடி இடி மாதிரி விழும் பூமதி. அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? எடுத்துக்க மாட்டாங்களா? நோ, ஹாட்ஸ்டார்ல போயிட்டு நீங்க பண்ணணும் ஓட்டு. டாம் அவர் பாண்டிச்சேரியில இருக்க ரிலேஷன்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி போட சொல்லுவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அது செய்வோம், அதையும் செய்வோம் நாங்க. நாங்க இங்கேயும் போன்ல வச்சு போட்டுருப்போம். அது நாங்க பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியும் ஒரு பாருக்கு செம ஓட்டு. அதுதான் தெரியும். அரோரா பாண்டிச்சேரிங்களா? அப்படியா? ஓகே, எனக்கு தெரியாது, ஆனா சொல்லி என்னது அவங்க பாவத்து கிட்ட பேசலாமா? பார்வத்தை கிட்டயா? பார்வத்தை கிட்ட நான் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு சொல்லட்டா? பாவத்து தூங்குது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பசங்க பேசுறதை எனக்கு அனுப்புங்க. I'll share it with பாரு. அவங்க வாய்ஸ் நோட்ல ஏதாவது ரிப்ளை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ so much தங்கம். Thank you very much. அங்க பார்க்கலாமா? Thank you very much Daniel, Matthew and புவி. நீங்க பாவதி மாதிரியா பேசுங்க. ஏன் பாவத்த மாதிரியே பேசுறனாடி? அச்சச்சோ, சரிடி. டாம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, தேங்க்யூங்க. எல்லாரும் போய் படிக்க போறாங்க. நைட்டு இங்க மணி 9:30 ஆயிடுச்சு. அவங்க மறுநாள் எக்கோல் போனோம். Okay, sure. Thank you so much, Raj. Thank you so much. Next time you guys made my day. Thank you so much for all the love. Thank you very much, Tom. Thank you. Thank you. லைன்ல இருக்க எல்லாருக்கும் thank you. பசங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. குழந்தைங்க என்னங்க தெரியும் உங்களுக்கு? சாரி. ஒண்ணுமே தப்பா பேசல, அழகா பேசுனாங்க. அதுதான். ஓகே. Thank you so much அருணா. ஓகே டாம். பாப்போம் டாம், வைக்கட்டுங்களா? வைங்க. ஆமா, நம்ம ஃபோன் கால் பேசிட்டு இருக்கோம். வைக்கட்டா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க பிரான்ஸ், ஜெர்மனி. சாரி நான் லைன்ல தான் இருப்பேன். ஓகே. வேற யாருக்காவது பேசுறதுக்கு சான்ஸ் கொடுங்க. Thank you. ஓகேங்க பாருங்க. பாருங்க டாம், நெக்ஸ்ட் டைம் எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டு வாங்க. குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க பேசுறதுக்கு. கரெக்ட், கத்துக்கலாம். இங்க ஜெர்மனியே வந்து எங்களுக்கு வந்து ஜெர்மனே வந்து ஆஃப் லீடர்ஸ்லயே அதுன்னு அந்த இடத்துல தொங்குது எங்களுக்கு. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். எப்படி தமிழும் மலையாளமும் பக்கத்துல இருக்க மாதிரிதான் இருக்கும் எல்லா லாங்குவேஜும். அப்படியா பிலிவன்? அதுக்காக இங்க பாருங்க, அதை A1 முடிச்சிட்டு A2 தொடறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுது எனக்கு. சும்மா இருங்க. பிலிவன் ஏதோ சொல்ல வந்தாங்க, கட் பண்ணிட்டீங்க. தெரியாது தான் எனக்கு. தெரியாதா? லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஜெர்மன் இல்ல. இப்ப பிலிவன் ஆக்சுவலி ஜாலியா இருப்பாங்க. பிலிவன் டைம் ஜாலியா பாஸ். தானே? இல்ல டாம், அது ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் மூணுதும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. இவங்களுடைய இது ரொம்ப இந்த மாதிரிதான் கொஞ்சம். சரி ஓகே, படிக்க அண்ணன் தம்பி வச்சிருவோம். மாதிரியாடா? இப்ப நார்வேஜன் தெரிஞ்சா டென்மார்க் போய் அங்க பேசிக்கலாம். நீங்க அங்க ஸ்வீடன் இல்ல பூமதி, இவங்க வந்து வருங்காலத்துல ஊரா டிராவல் பண்ண போறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அங்க மீட் பண்ண போறாங்க. அங்க போய் லாங்குவேஜ் பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? அப்புறம் மனசு விட்டு பேச முடியாத நிலைமை வந்துரும். அதனால நீங்க எல்லா லாங்குவேஜ்காரையும் ஃபாலோ பண்ணி கத்துக்கங்க. இனிமேல் அந்த ஸ்பேஸ் போடுங்க டாம். எந்த ஸ்பேஸ்பா? லாங்குவேஜ் கத்துக்கிறது இங்க வரவங்க கிட்ட இருந்து ஒன்னொன்னா கத்துக்கங்க. இப்ப அந்த பேர் சொன்னால ஆன்டிக்கு என்ன சொன்னா? தத்தி. பாருங்க எப்படி அலர்ட்டா இருக்காங்க பாருங்க எல்லாம். நானே அலர்ட்டா தான் இருக்கேன். நானே புடிச்சுக்கிட்ட பாருங்க. சூப்பர்.
என்ன எல்லாரும் புது புது ஸ்பீக்கர்ஸ் இப்ப மேல வரீங்க. கேஆர்எஸ்கே சொல்லுங்க. கேஆர்எஸ்கே கிட்டத்தட்ட கேஆர்எஸ்கே ஒரு டேம் நிமிஷம். கிட்டத்தட்ட டாம் நார்வேஜனுக்கும் அதுக்கும் கரெக்டா தான் இருக்கு. ம். இங்க வந்து தந்த சொல்லுவாங்க, அங்க தத்தின்னு சொல்றாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. நார்வேஜியன்ல தந்த. நாங்க இங்க தத்தின்னு சொல்லுவோம் ம். யாரையாச்சும் திட்டும் போது. த அத்தைய வந்து தந்த சொல்லுவாங்க. தந்த. இங்க ம். சொல்லுங்க ஏஞ்சல். இங்க ஒண்ணும் தெரியாதவங்கள தான் தத்தின்னு சொல்லுவோம். சேம். அதுதான் எங்களுக்கே தெரியுமே. அவன் வேற ஆசைப்படுறான், நான் உங்களை கூப்பிடுட்டான்னு வேற கேக்குறான். சரிடா கூப்பிட்டுக்கோ, சந்தோஷமா இரு. எனக்கு சந்தோஷம் தான். அத்தன் கூப்பிடுறான். ஓகே. சொல்லுங்க கேஆர்எஸ்கே. நான் பாத்திருக்கேன், நிறைய நாள் உங்களை ஸ்பேஸ்ல பாத்திருக்கேன். சொல்லுங்க கேஆர்எஸ்கே. கேக்குதா? கேட்கிறது. சாப்பிட்டீங்களா? கூறுங்கள். சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சாப்பிடணும். எங்கங்க சாப்பிட விடுறானுங்க. எந்திரிச்சதும் ஸ்பேஸுங்கிறானுங்க, தூங்க விட மாட்டேங்கிறானுங்க, திங்க விட மாட்டேங்கிறானுங்க, தின்னா தின்னுகிட்டே இருக்கிறேன்னு கிண்டல் வேற பண்றானுங்க. இந்த சின்ன பிள்ளைய பேசுறதுல உங்கள்கிட்ட அதிகம் போதுமே. ஆமா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல்ல, அழகா இருந்துச்சுல்ல. நான் அந்த 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 கிளிப்பை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடுவேன். என்னென்னமோ பேசலாம் வந்து கொடுங்க. அந்த பிள்ளைய பேசும்போது நானே மெல்ட் ஆயிட்டேன். நீங்களே மெல்ட் ஆயிட்டீங்களா? நானும் ரொம்ப மெல்ட் ஆயிட்டேன். கேஆர்எஸ்கே அது என்னங்க ஏதோ அரிசி கடை பிராண்ட் மாதிரி கேஆர்எஸ்கே? இனிஷியல் என்னங்க இனிஷியலுக்கா? இனிஷியலா? சரி, ஓகே. சரி வேணா, நல்லா போய்கிட்டு இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நீங்க இத்தனை நாள் பேசல? இன்னைக்கு வந்திருக்கீங்க. இல்லக்கா, நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டீங்க பாத்தீங்களா இல்லையா? காமெடி காமெடி இல்ல, ஒரிஜினல் இல்ல ப்ரோ. 1000 மெசேஜ் வராங்க, ஒன்ன கூட ஓபன் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு நான் வந்து இந்த ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிக்கிருந்தாங்க. அன்னைக்கு அந்த அக்காக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் நானு. இதை நீ சொல்லுக்கா, இதை நீ சொன்னேன்டா அவங்க பேசாம பெருவாயக்கான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் நான். அப்படியா? எப்பா உன் மெசேஜ நான் ஓபன் பண்ணி பாத்திருக்கேன். ஒரே ஒரு டாட் தானப்பா அமைச்சிருக்க. அந்த மெசேஜ் டிலீட் பண்ண முடியாது. மெசேஜ் டிலீட் பண்ணா ஒரு டாட் மட்டும் போட்டு விட்டா டிலீட் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த இதுல யூடியூப்ல போட்டுருந்தேன். அந்த மாதிரி வச்சிருந்தேன். நீ பார்க்கவே இல்ல, ஒரு வாரம் ஆச்சு. ஐயோ, ஒரு வாரமா நீங்க பார்க்கலன்னு delete பண்ணிட்டாங்க டாம். delete பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல வந்துச்சு. அதனால டாட் மட்டும் போட்டு விட்டேன். delete பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, அதெல்லாம் விடுங்க. பேசுறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்ல முடியுமா? இங்க பாருங்களேன், நான் சிம்பிளா இந்த இந்த சீசன்ல எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து பயங்கரமா வெறுக்குறாங்க. கரெக்டா? ரொம்ப வெறுக்குறாங்க, அவங்களுடைய கோவத்தை காட்டுறாங்க, பிடிக்கலன்னு சொல்றாங்க. பட் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து என்ன லைட்டர் நோட்ல புடிச்சிருக்குன்னே சொல்லல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லவ் குடுக்குறாங்க. எனக்கு வந்து இது பெருசா அது பெருசாங்கும் போது எனக்கு இதுதான் ரொம்ப அழகா இருக்கு, இதுதான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப நான் இதை என்ஜாய் பண்ணுவேனா, இல்லைன்னா உட்காந்து அவனுங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருப்பேன் டெய்லி உட்காந்து. இதுதான் நல்லா இருக்கு, இதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. 100%. அப்புறம் யாரோ இப்ப புதுசா மேல ஒருத்தவங்க வந்தாங்களே? இல்ல, நான் இப்ப ஜெயிச்சாயில அவங்கள பூரா பத்தி அவங்களுக்கு வந்து தகுதியெல்லாம் சொல்லி பேசலான்னு வந்தேன். சரி வேணா, இது வரைக்கும் நல்லா போயிருக்கு. சின்ன பிள்ளைய பூரா இது வரைக்கும் அமைதியா பேசிக்கிருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அதனால இதே மணி நீட்டா போட்டு. ஆமா, அப்ப நீங்க ஆதங்கத்துல பேசலாம்னு வந்திருக்கீங்க. ஏன்னா டேய், உங்க எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் டைம்ல வந்து பேசுங்கடா நான் எல்லாரும் வந்து கீழே உட்காந்து தூங்கிட்டு இருந்துட்டு பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா வந்து இல்லங்க நாளைக்கு பேசிக்கிடுவோம். நாளைக்கு அட்டெண்ட் பண்ணீங்களா? நாளைக்குதான் நான் இன்னைக்கே பிக் பாஸ பத்தி பேச விட மாட்டேன்னு, பட் என்டையர் ஃபேமிலியா வந்து பேசுனதுனால இல்லக்கா, சின்ன பிள்ளைய பேசிக்கிருச்சுல, அதுவே கொஞ்சம் அம்மாக்கு அப்படியே போட்டுங்க. நல்லபடியா இருந்தா அப்படியே போட்டு ஜாலியா போட்டு. இல்ல டாம், இந்த ஆதங்கமெல்லாம் ஃபினாலேயோட எஃபெக்ட் போல இருக்கு. அக்கா நீங்க வந்து நல்லபடியா இருக்கீங்க, சூப்பரா இருக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ சோ மச் ஃபார். நீங்க டாம் அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் டாமுக்கா கிடையாது, அவங்க ஒரிஜினல் பேரு. அக்கா ஒரிஜினல் பேரு இருக்கா? அக்கா டாமனே கூப்பிடுங்க.
வீட்ல பிரேமன் கூப்பிடுவாங்க. கேஆர்எஸ்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே என்ன பிரேமன் கூப்பிடுவாங்க. சரிங்க, என் பேர் சிபிகா. பிரேமன். சிபிகா. ஓகே சிபி. நான் வேற ஒரு டைம் கேஆர்எஸ்கே கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சிபி சிபி இஸ் குட். SIBI. சிபி. ஃபுல் பேர் சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி. அப்படியா? ஆமா. என்னோட ஸ்கூல்ல ஒரு சீனியர் கூட அப்படி இருந்தாரு, சிபி சக்கரவர்த்தின்னு. உங்களுக்கு புரிய கூட டேட் இருக்காப்ல, அவர் பேர் என் பேர். தெரியும் தெரியும். அவரோட அவரு எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த டான் படத்து டைரக்டர் இருக்காருல்ல. அப்படியா என்ன? ஆமா 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 ஆமா. அப்ப என்னையும் அவர் என்கிட்ட தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா உங்களையும் தெரிஞ்சிருக்குமா? சரிங்க, நீட்டா போயிருக்கா. சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூப்பா சரி. தேங்க்யூ. சொல்லுங்க பிலுவன். பிலுவன் நீ பேசுறது கேக்கல. ஏய் ஒண்ணுமே கேக்கல. இப்ப கேக்குது, சொல்லு. கொஞ்சம் பிரியாணி படுக்கக்கூடாதா டாம்? இல்ல டாம், போன வீக்கு போட்டு அடி அடி அடிச்சீங்களே, அந்த பசங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு அதை நினைச்சா இப்ப கஷ்டமா இருக்கு டாம். எனக்கே பசங்க கேக்குறாங்கன்றதுமே நானே கோவத்துல பேசினேன்ல. கோவத்துல நான் நிறைய பேசினேன்ல. அதுதான் நானும் சொல்றேன். I felt bad. ஓகே, எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு டாம். இருக்கும். ஏன்னா அரோராவை பேசுறதுனால தானே. இல்ல குழந்தைங்க கேட்டாங்கன்னு அவருக்கு கஷ்டமா இருக்குன்னு அப்படி சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அரோராவை இல்ல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தெரியும்யா, நீ இந்த பக்கம் தலைய வச்சு படுக்காம இருக்கும் போதே எனக்கு தெரியும்யாயோ. நேத்தெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, சத்தியமா உன்னைய கன்சிடர் பண்ணி மட்டும் தான் அதை போஸ்ட் பண்ணல. ஐ வாஸ் அபவுட் டு போஸ்ட் இட். சரி எவிக்ட் ஆகி போயிடுச்சு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேசி இடுப்புல அரோரா உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, அப்புறமேட்டு சரி எதுக்கு வேணாம், பாவம் அன்ஃபில்டர்ட் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருப்பாரு பயங்கரமா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுட்டேன். ஓகே டாம், நான் போயிட்டு ஒரு 2 hours போய் தூங்க போறேன் டாம். தூங்க போறீங்க? இது நீங்க அப்படியே ஸ்பேஸ் போட்டே இருங்க. நான் ஒரு 4 o'clock 5 o'clock வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நடுவுல வந்து வச்சிருவேன், ஓடி போயிரு. என்ன டாம் 8 மணி வரைக்கும் போடுறீங்க? நேத்து வந்து டாம் 7 o'clock இருந்துச்சுன்னா ஜாலியா இருந்துச்சு. அப்படியே ஸ்பேஸ் கேட்டுட்டு திரும்பி ஒரு 1 hour தூங்கிட்டேன். எவ்வளவு சாடிஸ்ட் பாத்தியாப்பா நீ. இல்ல டாம், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல இவங்க கே வந்து பேசினாங்கல்ல, கே வந்தாதான் உங்களை பேச விடாம பேசுவாங்க. ஜாலியா இருக்கும் கேட்டுட்டு தூங்கிட்டேன் அப்படியே. அதான் சொன்னேன், நீ எவ்வளவு ஒரு சாடிஸ்ட்னு தெரியுதா? நான் ஏன் டாம் சாடிஸ்ட்? டாம் இவர் எந்த ஊர்ல இருக்காரு? நைட் 2:30 மணிக்கு காக்கா கத்துது. சென்னை தான். சென்னை தான். நைட் 2:30 மணிக்கு. அவர் எப்ப பாரு வடை வச்சுக்கிட்டே இருப்பாரு, அதனால காக்கா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் டாம், நாளையில இருந்து கத்தாது. டென்டரி நாளையில இருந்து காக்கா கத்தாதா? கடல் அலைகள் கேக்குமா எங்களுக்கு? ஒரு நடுக்கடல்ல அலை வேற அடிக்காதா? அது 1 week ஆகும் டாம். கடல் அலைலாம் அடிச்சதுன்னா நான் பேச மாட்டேன். I won't get network most probably. Let's see. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சாப்பிடுற சத்தம் எல்லாம் கேட்கும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடும் போது மியூட் போடுங்க டாம், அப்பதான் பில்லியன் பேசுறாங்க. அன்னைக்கு அதுதான், நீங்க சாப்பிடும் போதுதான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. உனக்கு நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறியா அன்ஃபில்டர்ட்? பேசுங்க டாம், நீங்க பேசாம எப்படி? அவர் அப்படி நினைக்கல, கொஞ்சம் பிலீவனும் பேசட்டும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அதையும் கேட்கணும்னு நினைக்கிறாரு. பிலீவன் நல்லா பாடவும் செய்வாங்க, அது யாருக்கும் தெரியாது. பாத்தீங்களா? இப்பெல்லாம் வீட்டுல நைட்ல பாடினாருன்னா அவங்க அப்பா வந்து முடிவே பண்ணிடுவாரு. போச்சு, என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, நாளைக்கு கள்ளக்கருப்பசாமி கோயிலுக்கு கொண்டு போய் மந்திரிச்சு விட வேண்டியதுதான். ஆமா, சொல்லுங்க பிள்ளை, ஏதோ பேச வந்தீங்க.
இல்ல டாம், நான் அந்த குழந்தைங்கள தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்னலாம் நோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன் டாம். சொன்னாங்களே சபரியே ஜெயிச்சிருக்கலாம் பிடிஎஃப் அப்படின்லாம், பட் எந்த அளவுக்கு அவங்க நோட் அதே மாதிரி பண்றாங்கன்னு வினோத் பொட்டி நான் எடுத்ததுக்கு அதை திங்க் காரணமும் அந்த பண்றேன். அவதான் கரெக்டா சொன்னானுங்க. Yeah. பட் அவங்களுக்கும் அந்த ஈவன் கோவம் ஐ வாஸ் வந்திருக்கலாம். திங்கிங் பசங்க என்னென்ன நோட் பண்றாங்கல்ல, எவ்வளவுதான் இம்பாக்ட். சரி டாம், இனி 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 வரும் காலங்கள்ல நீங்க இனிமே இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க டாம், பார்த்து பேசுங்க. நான் என்ன சொன்னேன், நான் தேங்க்யூ நோட் சொல்லிட்டு இருந்தேன்ல, பாதியோட செட் பண்ணிட்டேன். யாரு மேஜிக் செரியோட முடிச்சேனா, நிறைய ஸ்பீக்கர்ஸ், புது புது ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசினதை பத்தி சொன்னேன். அண்ட் இனிஷியல் ஃபர்ஸ்ட் 50 டேஸ்ல நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசினாங்க, எஸ்பெஷலி ரகு, ராஜி, லிட்டில் ஜாய், வேற யாரு டாம் மறந்துட்டனே, நிறைய பேர் வந்து பேசினாங்க. அப்போ நியூட்ரலா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ நல்லா கேக்குது. டீடைல்ஸ் எனக்கு தெரியாது, அதனாலதான். டீடைல்ஸ் ஐஸ் பிரியா பிரியா, அன்குயின்கள் நித்யா, நித்யா ரமேஷ் ரெண்டு நித்யா, ம் அப்புறம் 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 நிறைய பேர் வந்து பேசினது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களோட கருத்துக்கள் வச்சது வந்து ரொம்ப அழகா பேசினாங்க எல்லாருமே. வன்மப்புனை நான் சொன்ன லேட்டஸ்டா எடிட்ல கலக்குனது வன்மப்புனை தான், ட்ரால் பண்ணது எல்லாமே. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு வன்மப்புனை. அண்ட் ஃபியூ எடிட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல, மேபி நிறைய பேர் இருக்கலாம், பட் நான் நோட் பண்ண ஒரு 4-5 பேர், தீனா, குமார், ரைசு, விராட், வேற யாராவது மிஸ் பண்ணி வேற யாராவது இருக்காங்களாட்டும். இவங்களோட அவந்திகா எடிட்ஸ்ல ரொம்ப அவந்திகா, ஓகே நான் நோட் பண்ணல, பட் நான் இவங்களோட எடிட்ஸ் தான் நிறைய நான் நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ரியா எடிட்ஸ். பிரியா, ஓகே. ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசுவாங்க, ஐ திங்க் டைலாக்ஸோட நினைக்கிறேன். ஒரு டைமோ 2 டைமோ, ஐ திங்க் மேபி அது ரியாவான்னு தெரியல. ஸோ அவங்களுக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். வேற என்ன ஃப்ளோ பிடிச்சிட்டோம், எனக்கு இப்ப ஞாபகம் வரல. எனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன அட்வைஸ்? உங்களுக்கு ஒன்றும் பெருசா அட்வைஸ் எதுவும் இல்லை டாம். இந்த சீசன் யூ ஆர் வெரி, என்ன சொல்றது, கரெக்டா இருக்கு. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்ப சொன்னாங்களே அந்த ஒரு அட்வைஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் டைம் எல்லாமே கரெக்டா பேசிக்கோ. இல்ல இது வந்து நம்மளையுமே நம்மளோட எமோஷன்ஸுமே ஒரு அளவு ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த ஒரு லெவல் தாண்டி போகும்போது நம்மளுமே இந்த கண்ட்ரோல் இழந்து நம்மளுமே பேசுறோம். ஐ திங்க் இப்போ இப்போ குழந்தைங்க கேட்குறாங்கன்னு தெரிய வரும்போது ஐ திங்க் வி ஷுட் டேக் தட் கண்ட்ரோல் நான் நினைக்கிறேன். பண்ணது இது வரைக்கும் பண்ணியாச்சு, ஸோ இனிமே அந்த இது பண்ண வேண்டாம். ஸோ வி ஷுட் பி வெரி கான்ஷியஸ். குழந்தைங்க கேட்குறாங்கன்றப்போ அந்த வார்த்தைகள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ஒன்லி மூவி முக்கியம் டைலாக்ஸ் நான் நினைக்கிறேன். டாம், ஒன்லி மூவி டைலாக்ஸ் மட்டும் போட்டு அடிப்போம். அவ்வளோதான் டாம், வேற ஒன்றும் இல்லை டாம். உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை, நீங்க எல்லாம் இப்போ பெரிய பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்போ எங்களுக்கு டைம் நீங்க சொல்லுங்க, எனக்கே டைம் கொடுக்க எங்களுக்கு மாட்டீங்க, இதுல உங்களுக்கு அட்வைஸ் வேற கொடுங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல நானுமே இந்த 3 months நானுமே டாம் கிட்ட பேசவே இல்லை. நான் அவங்க கிட்ட கால் பண்ணேன்னா என்கிட்ட 2 minutes தான் பேசுவாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வேற லைன் செகண்ட் கால் வந்துடும். இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க, 2 மணி நேரம் ஆளே திரும்பி வர மாட்டாங்க. வச்சா ஓ அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டேன். பழையபடி ஆயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள். ஸோ முடிஞ்சது, அவ்வளோதான். இனிமேல் எல்லாத்தையும் இற கட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் லைஃப்பை அடுத்த பாருங்க. 9 மாசத்துக்குள்ள ஒரு பொழப்பு பாருங்கன்னுவாங்க. திருப்பியும் பிக் பாஸ் வந்தோடனே வந்து உட்கார வைப்பாங்க. டாம் இந்த மக்கள் பாருங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க.
எனக்கு பசிக்குது. எனக்கு டாமோட எடிட்ஸ்மே இந்த இந்த சீசன்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன். 5 வண்ண பூவே, அப்புறம் அந்த பாரு 4 அது என்ன டைலாக் டாம் மறந்துட்டேன் டாம். பாருனாவே ஒரு கரை. பாரு 4 ஒரு கரை. இந்த 2மே என்னோட வெரி ஃபேவரட் எடிட்ஸ். இப்ப இந்த டைட்டில் வின்னர்னு சொல்லி போட்டிருந்தாங்களே அது கூட எல்லாமே எல்லாமே எனக்கு நல்லதுதான். டாம்னு பேர் இல்ல பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாதிச்சதுன்னு இல்ல எனக்கு ரொம்ப பாதிச்சது டு த ஹார்ட் அப்படின்னு நிக்கும்ல சில எடிட்ஸ்லாம். அதுல வந்து இந்த 2 5 வண்ண பூவையும் 5 அந்த வண்ண பூவை எனக்கும் பாதிச்சது அது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு யா அந்த பாருன்றனாலே கரன்றது அந்த ஒரு எடிட் 2மே யா வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த 2 எடிட்ஸ் ஹீரோயிக்கா இருக்கிறதுலாம் நிறைய இருக்கு. விராட், குமார், ஜெகன் அவங்களோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எமோஷனலா கனெக்ட் ஆகுறது வந்து இந்த 2 எடிட்ஸ் டாம் 5 கிட்ட வண்ண இருந்து. பூவே யா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு. அது ஆக்சுவலி அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாத்தியா பிலவன்? யா பார்த்தேன். நிறைய பேர் அப்ப நினைச்சேன், ஏய் இதுதான் டாம் தான், என் ஃப்ரெண்டு தான் டாம் அப்படின்னியா? அப்படிலாம் சொல்லல டாம். இல்ல டாம் பொதுவாவே பக்கத்துல ஸ்பேஸ்ல பேசுறதுட்ட என்ன பேசுறாங்கன்னா, பாருக்கு இவ்வளவு அழகா எடிட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னே தெரியலைன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த இப்போ எல்லா எடிட் பண்றது எல்லாமே எவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காங்க. பாரோட ஃபேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க பார்த்தா, நான் நிறைய இந்த லாஸ்ட் வீக்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீசன்ல நான் பண்ண முதல் காரியம் என்ன தெரியுமா? எனக்கு எந்த குரூப்ஸ்லயுமே இருக்க பிடிக்காது. நான் வந்து விராட் வந்து எப்பவுமே என்கிட்ட பேசுவான்னா, அவன்கிட்ட மட்டும் கேட்டதுன்னா, நம்ம ஒரு எடிட்டர் குரூப் மட்டும் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் விராட். ஒரு 5 பேர் யார் உண்மையாலுமே பாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடு, நம்ம போடலாம், எடிட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அன்னைக்கு கிரியேட் பண்ணோம் குரூப். ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருத்தவங்களும் ஐடியாஸ்லாம் சொல்லுவோம். பட் அவங்களும் எல்லாருமே ஒர்க்ல இருக்கனால அவங்களால எப்ப முடியுதோ தான் அப்பதான் எடிட்ஸ் போடுவாங்க. பட் இன்னும் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 பேர்த்தோட ஸ்டார்ட் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரைக்கும் ஒருத்தவங்களா எடிட் பண்றவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே ஆட் ஆன் ஆகி எவ்ரி ஒன் ஸ்டார்டட் போஸ்டிங் எடிட்ஸ். அது மட்டும் தான் இந்த சீசன் அந்த குரூப். ஓகே. ரியலி குடோஸ் டு தம். உண்மையாலுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மாசா இருந்ததெல்லாம் நிறைய எடிட்ஸ் இருக்கு. மாசான எடிட்ஸ் எல்லாமே. அப்புறம் குமார் எப்பவுமே வந்து கண்டமேனிக்கு போட்டு அடிப்பார் தெரியும்ல. குமாரே ஒரு நாள் வந்து அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்ததுமே கொஞ்சம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹெவியா இருந்துச்சு. உள்ள இட்ஸ் பாரு, அவுட் சைட் இட்ஸ் யூ டாம், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. தட்ஸ் ட்ரூ. அதான் சொல்றேன்ல, இவ்வளோ இந்த 3 சீசன் நம்ம ட்விட்டர்ல இருக்கிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது ஒர்த்தே இல்லாத சீசன் இது. இதுக்கு இவ்வளோ அடி வாங்கி நீ இருக்கனா சோ மச் நெகட்டிவிட்டி இந்த சீசன்ல. எஸ்பெஷலி உனக்கு லாஸ்ட் டைமும் இருந்துச்சு. பட் க்ளோஸ் டு த ஃபினாலேல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லட்டும். அந்த நிறைய வீடியோஸ் எடுத்து வாய்ஸ் எடுத்து இது பண்ணதுல அது அப்புறம் டெலிட்டும் பண்ணிட்டாங்க நம்ம அதை பேசும்போது. பட் இந்த சீசன்லாம் வந்து ஒவ்வொரு ஃபேண்டமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃபேண்டமும் வரானுங்க. ஃபுல் நெகட்டிவிட்டி, அவ்வளோ அடி, பிளாக் பண்ணியுமே பேசிக்கிட்டு இன்னமும் போயிட்டே தான் இருக்குது. போன சீசன்ல கண்டஸ்டன்ட யாரும் இப்படி பேசல. நிறைய இப்படி பேரெல்லாம் கால் பண்ணி யாரும் பேசவே இல்லை. நிறைய பாரு யாரு சௌந்தர்யாவுக்கெல்லாம் நெகட்டிவ் இருந்தாலும் சில கொஞ்சம் பேர் தான், அவ்வளவுதான். அவங்க நிறைய பேசல. ஆனா இந்த சீசன்ல டே ஒன்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேர் வச்சவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வச்சிருப்பான்ல அந்த பேர், அவன் தான் யாருன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கணும்ட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சு ஏன்டா வச்சேன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். எதை யோசிச்சு நீ இந்த நேம் வச்சேன்னு கேட்கணும். ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப நீ ஒரு ஹேஷ்டேக் ஒண்ணு பண்ண நெக்ஸ்டேக்கு உங்ககிட்ட ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ ஐ வாண்ட் டு நோ த ரீசன்.
40. அதனால இந்த ம். சீசனே இவ்ளோ பார்த்தாச்சு. அடுத்த வரும் சீசன்லாம் ஈஸியா இருக்கும். தட்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பட் நான் திரும்ப இன்னொன்னு யோசிப்பேன். பாருக்கு மட்டும் நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னா, ட்விட்டர்ல பாருன்ற ஒரு ஃபேண்டமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப சின்னதா இருந்திருக்கும். இவ்ளோ இவ்ளோ ஒரு பெரிய வாய்ஸ் ஓவர் இருக்குமான்றது தெரியல எனக்கு. ஸோ அதுவுமே இங்க ஹேப்பன். டிடிஎஸ் ம்ஹ்ம். டிடிஎஸ் நான் வந்து என்னோட ம்ஹ்ம். ஒரிஜினல் அக்கவுண்ட்ல இருந்து டிடிஎஸ்ல போய் கமெண்ட் போட்டுட்டேன். ம். ஓகே. ம். கமெண்ட் போட்டதுமே டிடிஎஸ் கிட்ட வந்து டாம் ஹியர் அப்படின்னு போட்டு விட்டேன். ஏன்னா அவர் ம். வந்து ஏதோ ஒரு இது வீடியோ ஒன்று போட்டிருந்தப்ப சிரிச்சிட்டேன் நான் அந்த டைட்டில ம். பார்த்துட்டு. ம். இப்ப டிடிஎஸ் இதை கேட்டுட்டு தான் இருக்காப்ல நினைக்கிறேன். ம்ஹ்ம். நான் வந்து டாம் ஹியர்னு போட்டதுமே அவர் எனக்கு ம். போட்டிருக்காரு 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு எனக்கு போட்டாரு காலையில. ம்ஹ்ஹ்ஹ்ம். நான் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். அடுத்து வந்து என்ன இப்ப போட்டிருக்காருன்னா யோ அப்படின்னு நான் போட்டேன். ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே யூ ஹாவ் த ஃப்ரெஞ்ச் ஃபேமிலி கான்வர்சேஷன் டு எக்ஸ்ட்ராக்ட் இட் அப்படின்னு போட்டிருக்காப்ல. அது கீழே இன்னொன்னு என்ன இப்ப ஏதோ போட்டிருக்காரு. ஃப்ரூட்டி பில்லர் செவுத்த தடவுறது குபீர் ப்ரோ மேக்ஸ். என்னது அது, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எது எது எது? திரும்ப சொல்லுங்க. ஃப்ரூட்டி பில்லர் சரி. ம்ஹ்ம். செவுத்த தடவுறது குபீர் ப்ரோ மேக்ஸ். தெரியல டாம். என்னையா அது டிடிஎஸ், எனக்கு புரியல. வேற பேசுறீங்களா? anyone want to talk? ம். நான் தான் டாம் Yes, பேசிட்டு இருக்கேன். Tom. சொல்லுங்க Good அன்ஃபில்டர். night, Tom. குட் நைட் அன்ஃபில்டர். Have டேக் fun கேர். at the wedding. டிராவல் சேஃப். 4 டிராவல் சேஃப். o'clock டேக் கேர் நீங்க ஆஃப் யூ ஹெல்த். ஸ்பேஸ் இருந்தீங்கன்னா I'll come and join after 4. கண்டிப்பா இருக்க மாட்டேன் அன்ஃபில்டர்ட். ஐ க்ளோஸ். இல்லைன்னா I'll come in future spaces. மேரேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிலிவன் கூட ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஜாலியா இருங்க. பிலிவின் கிழிப்பாங்க அன்ஃபில்டர்ட். இததான் சொல்ல வந்தட்டா. வாய்ப்பே இல்ல. கிழிச்சிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. 1 hour டைம் தர சொல்லுங்க. 1 hour. இல்ல 1 day, 2 obviously days, 2 next week days, 2 days. 2 days டைம் தர போறாங்க எனக்கு. இல்ல நீங்க பிளான் பண்ணுங்க டாம். Let's go for a trip. ஆனா சென்னைக்குள்ளேயே டாம். அது ட்ரிப் இல்ல, ஷாப்பிங். பைத்தியக்காரி சரி ஓடி போயிரு. மகாபலிபுரம் பரவாயில்ல போலாம் டாம், டாம். ஏதோ ஒண்ணு கூட இருக்காங்கல்ல. ட்ரிப்பா இருந்தாலும் கூட தான் இருப்பாங்க. ஷாப்பிங்கா இருந்தாலும் கூட. எல்லாம் after February 4. ஆஃப்டர் February Okay, 4. bye. பைத்தியக்காரி வேற சொன்னேன்ட. சொல்றேன். அதுக்குள்ள வேற ஒரு ட்ரிப் இருக்கு. நோ 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 நோ, நீ என்னென்ன பண்ணுவ எனக்கு எல்லாமே தெரியும் பிலிவன். அவங்களுக்கு ஸ்பேஸ் டாம். இது பிரைவேட் ஆமா, கால் இல்ல வேணாம் டாம். அடிச்சுக்க வேணாம். சரி ஓகே. Bye Unfiltered. Take care. பை பை பிலிவன். Bye. அவர் கேட்டே தான் தூங்க வரோம். எல்லாருக்கும் பை. லிசனர்ல கேட்டுட்டு ஸ்லீப். பிலிவின் நான் லாஸ்ட் ஸ்பேஸ்ல சொன்னேன் ஃப்ரம் பிலிவின் டு டொமேட்டோ கெச்சப். எல்லாருமே நைஸ் டு ஹேவ் கான்வர்சேஷன் வித் எவ்ரிவன். ஸோ புரியல. பிலிவின் டு டொமேட்டோ கெச்சப். அதுக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன் டாம். டாம் கிட்ட சொல்லிக்கலாம் டாம். எத்தனை வாட்டி சொல்றது, அதான் எல்லாரும் சொல்றாங்களே. அதுவும் கரெக்டா இருக்கு. ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க டாம். இல்ல சீரியஸ்லி ஐ மிஸ்ட் டாக்கிங் டு யூ. ஐ தாட் ஆஃப் காலிங் யூ. நான் நினைச்சே இருப்பேன் ஏதாவது ஒன்று இந்த எடிட் அது இதுன்னு எதையாவது ஒன்று உட்காந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பண்ண முடியல. நான் இன்னைக்குமே நினைச்சேன் ஐயோ என்ன அன்ஃபில்டர்ட்ட பேசலையே, 19ஆம் தேதி இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தானே, நாம இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல சரி டாம், போய் இன்னும் தூங்கணும். இருக்கு டைம். காலைல 1 இருக்கு.
மார்னிங் மார்னிங் வில் டாக். ஓகே ஓகே. சரிப்பா. பை பை. பை பை பை. ஸ்லீப். சொல்லுங்க பலுவன். அவ்வளவுதான் டாம். இந்த சீசன் வெற்றிகரமா நீங்க ஒண்ணு பண்ணி முடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் சீசன் இதை விட அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா இருக்கட்டும். பாருக்கு சப்போர்ட் பண்றது ஐ திங்க் மாயா கூட இந்த அளவு இல்லை, ஜாக்லினுக்கும் இந்த அளவு இல்லை. ஆனா பாருக்கு பிளட் ஸ்வெட் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் டாம். இல்ல எல்லாத்துக்கும் வீடியோஸ், எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே அடியும் ஜாஸ்தி. எடிட்ஸ், கமெண்ட்ஸ், எஸ் சௌமி சொன்னாடி இன்னைக்கு. ஸ்பேஸ். சௌமி என்ன இன்ஸ்டால இதுல இந்த MS டாம் பிரேம் அந்த அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்றால. அவன் எனக்கு சொன்னா, பிரேம் நீ ஒரு 80% சூப்பரா எடிட் பண்ற, இன்னொரு 20% தான், அதை கத்துக்கோ, நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்க, நான் டெய்லியும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ போடுறதெல்லாம் பார்ப்பேன், வியூஸும் நல்லா போகுது, அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். நான் உன்ட்ட எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கோ பிரேம், உன்ட்ட நான் எத்தனை வருஷமா சொல்றேன், கேட்டியா நீ அப்படிங்கிறா சௌமி. ஆனா ஜாம் தான் நேத்து டென்ஷன் ஆயிட்டா. பிரேம் அங்க போய் உனக்கு எடிட் பண்றதுக்கு டைம் இருக்கு, ஆனா என் காலை பிக் பண்றதுக்கு டைம் இல்ல, உனக்கு எத்தனை வீடியோ கால் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டா. அதனாலதான் காலையில எந்திரிச்சு அந்த 2 மணி நேரம் தூங்கணும்ல, எந்திரிச்ச உடனே கால் பண்ணேன், நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டா. ஓகே அப்படி வச்சுட்டேன். பட் பசங்க கால் பண்ணாங்க. பசங்க கால் பண்ணதுமே, ரீமாமா சென்னைக்கு வந்ததுமே ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்னானுங்க. உடனே எங்க அக்கா வந்துட்டு, நான்வெஜ் கிடையாது தெரியும்ல, கல்யாணம் அப்படின்னா. அப்பனா நீங்க மட்டும் சென்னை போயிட்டு வாங்க, நாங்க வரல அப்படின்ட்டா மக. அதுமேட்டு, பிரியமா எனக்கு ஒரு பல்லு கடவா பல்லு ஆடுது பிரியமா, தம்பிக்கு 2 பல்லு உழுந்துச்சு பிரியமா அப்படிங்கிறான் அவன். வீடியோ கால் வாங்க, பல்லு விழுந்ததை நாங்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னுச்சுங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் டாம். கண்ட்ரோல். என்ன பேசுறோன்றத முன்னாடியே யோசிச்சு பேசுங்க. ஒண்ணு சொல்லணும், சரி வேணாம் நான் சொல்லல, அது இஷ்யூ ஆயிடும், அப்ப அப்படி சொன்னதே சொல்லாதீங்க, முன்னாடியே கட் பண்ணிடுங்க. அது அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இல்ல சொல்லலன்னு பண்ணாது. இத நீ நல்ல நேரத்துல சொல்றேன்றத சொல்லாத பிலுவன். நீ உனக்கு ஏன் அதை சொல்லாம போனா, ஏன் சொல்லல அப்படின்னு தானே சொல்ற. ஏன் இது இன்ஸ்டாகிராம்லயே நீ இது பண்ணுவ. நான் உன்கிட்ட தனியா கேட்டுப்பேன் என்ன ஏதுன்னா, இங்க வேண்டான்ற அது. ஓகே டன். வேற என்னப்பா, ட்ரீமி பேச மாட்டியா? ஐஸ் பேச மாட்டீங்களா? பூமத்தியா நான் பேசவே விடல. பூமத்தி இன்பிட்வீன்ல பூந்து அவங்களே பேசினாங்க. பேசுங்க பூமத்தி. ஏதாவது தூங்கிட்டு இருப்பாங்க. இல்ல கண்டிப்பா தூங்க மாட்டாங்க. தூங்கல நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களையும் நிறைய குழந்தைங்களுக்கு உங்களையும் பிடிக்குதுட்டாம். பார்வை பாத்தீங்களா ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க லைக் பண்ற மாதிரி உங்களையும் பார்வை லைக் பண்றாங்க. எடுக்காம உன்னால பேசவே முடியாதாடா? ஏண்டா செல்லக்குட்டி, ஏண்டா என் செல்லக்குட்டி, பசங்களுக்கு கூட என் பசங்களுக்கு கூட உங்களை பிடிக்கும். அது முடியாது டாம். பிளாஸ்ட் பசங்க எல்லாம் தெரியும்ல. என்ன செய்றீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறதே சொல்ல மாட்டேன் பூமத்தி, கண்ணு வைக்கிறாங்க. பிரியாணி சொல்லுங்க, பிரியாணி சாப்பிடுறேன்னு சொல்லுங்க. அப்பதானே இன்னும் கொஞ்சம் வயிற்று ஏறியும் உங்களுக்கு. பிரியாணியை சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணியும் காடை ரோஸ்டும். பூமத்தி சோகமா இருக்கான். சூப்பர் சூப்பர், சாப்பிடுங்க. அப்ப எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? மேரேஜுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டீங்களா? ரெடி. நீங்க விட்டாதானே கிடைக்கு. நான் ஆக்சுவலி இப்போ ஒரு பாயிண்ட்ல கோவம் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி விட்டுருக்கேன். ஓ, ஆக்சுவலி 1 ஆர்டர் பண்ணேன், அது செட் ஆகலன்னதுமே அடுத்து 3 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். 3மே நல்லா தான் இருக்கு. பெலிவன் கருப்பு கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்.
அந்த கருப்பு கலர் தான் கருப்பு வேண்டாம், ஆமா. கருப்பு வேண்டாம். மேரேஜுக்கு கருப்பு. என்ன ட்ரெஸ் டாம் போட போறீங்க? அனுப்புறேன். சாரி, சுடி. அனுப்புறேன். அதெல்லாம் இருக்குங்க சொல்லிட்டு. நான் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சேன். இந்த ஐஸ் கிட்ட. வாவ் பியூட்டிஃபுல் இதுதான் வாங்கியிருக்கீங்களா? நீங்க தான்டா பார்க்கணும். இல்ல நீங்க பார்க்க வீடியோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். வேணா வாங்கிக்கங்க. கலர்ஸ் மட்டும் சொல்லுங்க. கலர்ஸ் மட்டும் சொல்லுங்க. என்னென்ன கலர்ஸ்ல வாங்கியிருக்கீங்க? Black வேண்டாம். வேற கலர்ஸ். Black, ஆ. pink, ஓகே. பிங்க் ஓகே. சூப்பர். red, ஆ. maroon. அந்த Black தவிர்த்துட்டு அந்த 3 கலர்ஸ்லயும் யூஸ் பண்ணுங்க. Black பெருசா மேரேஜ்ல பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, வீட்ல இருந்து போகும்போது ஒண்ணு. தேவைதானே? ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் இல்ல தேவைதானே? நம்ம மேரேஜ் நம்ம ஒரு நாள் ஆமா. அவுட்டிங் போவோம்ல பிளாஸ்ட். அன்னைக்கு ஒரு Dress. ம். அப்ப எடுத்துக்கலாம் டாம். இப்போ ஒரே போட்டோல மேரேஜ், நோ 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 ரிசப்ஷன் நோ ஒண்ணா நோ தானே நோ நோ நடக்குது. நோ ஒரு Dress வந்து அப்ப போட்டு வரதுக்கு. அப்ப வந்து நானே வந்து ஒரு பெண்ணா வர போறேன் இந்த டைம். ஓ! நாங்க மாறி வரலான்னும் போது நீங்க பெண்ணா வருவீங்க. ஏய் யார்ரா நீ? நீங்க பெண்ணா வரும்போது அவங்க மாறி வருவாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி. ஐயோ கடவுளே. சரி. இல்ல டாம், அப்ப லாஸ்ட் டைம் நாங்களும் நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க? அவங்க நல்லா இதா வருவாங்க அந்த மாதிரி வந்தீங்களா? சீச்சி அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் டைம் ஐ வாஸ் கம்ஃபர்டபிள். பட் இந்த டைம் வந்து நான் இன்னமுமே வந்து கொஞ்சம் வீணா போயிருக்கேன்ல. அப்படிலாம் இல்ல. நீங்க நினைச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாரும் ஒரே மாதிரி கலர்ஸ்ல போட்டாலும் நல்லா ஆ இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு டாம் ஆர்டர் பண்ணா இல்ல நல்லா இல்ல இல்ல இருக்கும். எல்லாரும் ஒரே கலர்ல போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இல்ல போடுவாங்க. இல்ல ஃபேன்சி இல்லம்மா, ட்ரெஸ் இப்ப காம்படிஷன்லாம் இல்ல. மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் அப்படித்தான். எல்லாரும் சாரீஸ்னா ஒரே மாதிரி இப்ப அவ்வளவு அந்த ரிலேஷனுக்குலாம் ஒரு ரொம்ப அதே பண்றாங்க. அதே மாதிரி எல்லாம் ஒரே கலர்ஸ்குள்ள இது பண்றாங்க. எல்லாமே இப்ப பாக்குறோம். சொல்லுடா ட்ரீமி, உடம்பு பரவாயில்லையாடா? செல்லக்குட்டி டெம்பரேச்சர்லாம் வேற அனுப்புனா பாவம். நம்ப மாட்டேன்னு பரவாயில்ல நினைச்சேன். டாம். பரவாயில்லையா? குட் கேர்ள். இல்ல இல்ல மச் பெட்டர். மச் பெட்டரா? டாம், நான் இப்போ ஒண்ணு கேட்பேன். ஏன்னா அடிக்க கூடாது. கேளுங்க. ஒரு வாரத்துல எத்தனை நாள் ஸ்பேஸ் போடுவீங்க? You are so mean. இன்னைக்கு பிலிவனோட அந்த போஸ்ட பார்த்துட்டு ஒளி தெரிகிறது, ஒளி தெரிகிறது. பிலிவனே போட்டாங்க அப்படின்ட்டு ஓகே இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்குப்பா அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். சரி எங்க மாமா என்ன சொன்னாப்ல? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ எங்க என்ன கண்டுக்க போறப்போ அப்படின்ட்டு போயிடுச்சு. இனிமே எல்லாரும் பிலிவனோட நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அவங்க மைக் ஆன் ஆச்சுன்னா டாம் கூட இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க பதிலே சொல்லல. தெரியல, இந்த வாரம் கஷ்டம். இல்ல ட்ரீமி, ஆக்சுவலி இப்பயே நான் பேசிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சதுனால கொஞ்சம் ஓகே. காலையில சத்தியமாவே வேலை இருக்கு ட்ரீமி. நாளைக்கெல்லாம் நான் எந்திரிச்சு வெளில போலன்னா வேணாம் செத்துரு அப்படிதான். அந்த மொமெண்ட் தான் எனக்கு. என் வீட்டுல டென்ஷன் ஆகுறாங்களோ இல்லையோ, என் மனசாட்சியே வந்து என்ன செருப்பால அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டுரும். கரெக்ட் தான். நீங்க அத பாருங்க. நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணாம போட்டுடுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வீக் இல்ல இது முடியுமே. ஆக்சுவலி கறி விருந்தெல்லாம் முடியறதுக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே, கமிங் சாட்டர்டே சண்டே எல்லாம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். டேக் ரெஸ்ட் டாம். நேத்தெல்லாம் ரொம்ப நானே தூங்கிட்டேன் டாம். நீங்க அதுக்கப்புறமும் ஸ்பேஸ் போட்டிருந்திருக்கீங்க. நான் எங்கடா போட்டேன்? இவனுங்களே வண்டியை ஓட்ட வைக்கிறானுங்கடா. எல்லாருமே நல்லா பேசினாங்க. லாஸ்ட் 2 days வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. ஹாப்பியா இருந்துச்சு. that you are getting so much love that you deserve. So absolutely you deserve all the love Tom. Okay. Okay. அதனால ஹாப்பியா இருந்துச்சு. கொஞ்சம் கடுப்பாவும் இருந்துச்சு. என்னடா ஓவரா லவ் பண்றீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பொறாமையாயிடுச்சு. ட்ரீமி பொறாமைப்பட்டாங்க போல அவங்க. பொறாமனா என்ன பொசிசிவ்னஸ் பொறாம அப்படி அப்படி.
தனியா மெசேஜ் என்ன ரொம்ப கொஞ்சலா இருக்கு அப்படின்னு. அந்த பக்கம் ஆசன் வேற நான் தான் முதல் ரசிகன் அவ்வளவுதான் சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பக்கம் ஆசன். இந்த காதல் ஓஜி பிலீவன் வருவாங்க. ஓஜி பிலிவன்லாம் வந்து என்ன பிலிவன் சொல்லிட்டா கேக்கல. எனக்கே தெரியல என்ன சொல்லிட்டா சரி மெசேஜ் அனுப்புற பாரு. எல்லாரும் இந்த எடிட் நல்லா இருக்கு அந்த எடிட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு பிடிச்ச எடிட் எது தெரியும்ல? அது எனக்கு தெரியும். அந்த எடிட் பண்ணும்போது அப்படிலாம் இல்லையா ஏய் சி நீ உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி பித்தாட்டக்காரி இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு நேரம் பேசினேன். சி யூ ஆர் சோ மீன். இல்லடாம் அந்த டயலாக்ல தான் அந்த பேர்களையும் நான் சொல்ல முடியாதே. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல. சிச்சி பசங்க நம்ம பசங்க தான் என்ன போய் தப்பா நினைச்சுக்க போறாங்க. தீனா ஜெகன், விராட் கார்த்திக், தினு இவங்க பண்ற எடிட் எல்லாம் விட ஒரு மாசான எடிட் பண்ணிருக்கேன் நான். செம்மையா இருக்கு போல. அதுவும் இந்த 3 பேர்த்த விட பயங்கரமா இருக்குன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு. அந்த எடிட் தான் மேல வந்துட்டு நல்லா இருந்துச்சு டாம் கொஞ்சம் கண்ணு கூசுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வேற டெக்ஸ்ட் எல்லாம் குறைச்சிட்டு வேற போட்டிருந்தீங்க ஃபீட்பேக் கேட்டு. இந்த டாம் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. குமார்னு நினைக்கிறேன். குமார் தான் ஐயோ கண்ணுல பார்க்க முடியல என்னால எழுத்துதான் ஃபுல்லா இருக்கு வீடியோ காணோம் அப்படின்னு. ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு மானம் கட்டவனா ஊர்ல இருக்கிறவங்க வீடியோல எடுத்துட்டு அவன் வாட்டர் மார்க் மேல என் வாட்டர் மார்க் எடுத்துட்டுலாம் நான் போடுவேன். சரியா என்னோட வீடியோவை நீங்க திருடக்கூடாதுன்னு பெருசா போட்டு அது கொஞ்சம் ஒரு நல்லா தானே இருக்கு. ஃபன் ஜஸ்ட் ஃபன். யாரு ஃபைசல் நீங்க வந்துட்டு போறீங்க வாங்க வாங்க யாருன்னு வேற தெரியலையா. சொல்லுங்க. டாம் டிடிஎஸ் ஒரு தூது அமைச்சிருக்காரு. நீங்க கேட்டீங்கல்ல அது என்னன்ட்டு அந்த என்னது ஏதோ கமெண்ட் அதெல்லாம் நீங்க பேசினதாமா அந்த வீடியோல. எந்த வீடியோ அது தெரியலையே. பட் அப்ப நான் கேட்டேன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அதான் யோ அப்படின்னு போட்டேன். ஓகே ஓகே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருதான் உட்காந்து நான் பேசுறத ரசிச்சு கட் பண்ணி போடுறாரோ என்னமோ தெரியல. ஏட்ரீமி நிறைய போல்ஸ் நல்லா இருந்தது டாம். இந்த மொத்த சீசனுமே டிடிஎஸ் பேஜ்ல ஃபன்னா இருந்துச்சு. அப்படியா டிடிஎஸ்க்கு எவ்வளவு காசு கிடைக்குது மட்டும் சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி யூகேல இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் புடிச்சு கொடுக்க சொல்லுங்க. நான் இந்தியால இருந்து ஒரு வீடியோ போடுறேன் அவங்கள எல்லாம் அங்க பாக்க சொல்லுங்க. இந்த மாதிரி யோ டிடிஎஸ் ஏன்னா இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. யோ ஒழுங்கா ரிப்ளை பண்ணியா. ஏதாவது உன் ஆபீஸ்ல இல்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலேஜ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த வீடியோ பாருங்க அப்படி சொல்லு. நான் வேணா கஷ்டப்பட்டு நம்ம மேத்து தர்ஷ் புவி உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்து நான் பேசுறேன். சொல்லுங்க. என்னோட டிஸ்பிளே பிக்சர் மாத்திட்டேன். ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தனே அதுவே பார்த்தேன். இதுல வேற என்கிட்ட வேற டாம் நான் மாத்திட்டேன். அந்த பரட்ட மண்டையே நல்லா தாண்டா இருந்துச்சு ஏன்டா மாத்துன. பரட்ட மண்டை என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பேண்ட் இருக்குதா. ஆமா அதுக்கு வெக்கப்பட்டு மாத்தினா அதுவே நல்லா இருக்குதா. எங்க உங்க புள்ள எங்க? என் பொண்ணு டிவி பாத்துட்டு இருக்கா. அது வந்து அன்னைக்கு என்ன விடுச்சு தெரியுமா இல்லையா? யார்கிட்ட பேசுற? டாமி வெரி ஃபன்னி நேம். உங்க பொண்ணு சொல்லுச்சா சஞ்சய் பொண்ணு சொல்லுச்சா?
என் பொண்ணு உங்க தான். பொண்ணு தானா? ஓகே ஓகே. சத்யா. ஃபன்னி நேம் சொல்லுச்சு. அப்புறம் என்கிட்ட சொல்லுச்சு ஷீ சோ ஃபன்னி அப்படின்ட்டு ஆமா. போச்சு. என்ன வந்து நான் ரொம்ப ஃபன்னி அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். பிடிக்கும் அவளுக்கும்.